வீட்டுக்கு வந்த பாட்டி மூலமா விஜயாவுக்கு பெரிய உண்மை தெரிய வருது. அவங்க அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அப்படி என்ன நடக்குதுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது பாட்டி வந்துட்டு அண்ணாமலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்த அண்ணாமலை கிட்ட நீ ஃபோனில் பேசினப்பவே ரொம்ப வருத்தமாக இருந்தடா, அதை உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட வந்து உட்காரேன். என்னாச்சு அண்ணாமலைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொன்னேனேம்மான்னு சொல்ல, இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை எல்லாம் போகும்னு பார்த்தா இங்கே பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லையே. முத்துவும் மீனாவும் தான் இந்த வீட்டிலேயே குடும்பத்திலேயே நல்ல ஒரு தம்பதிகளாக இருந்தவங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. இதுவும் இந்த சின்ன பையன் அம்மா அப்பா இல்லாமல் யாரும் இல்லாமல் தனியாக வந்து இருந்துகிட்டு இருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியலடா அண்ணாமலை அப்படின்னு அங்கே பாட்டி ரொம்ப வருத்தப்பட, இதில் விஜயா வேற, விஜயா பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கோவப்படுவீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு இங்கே பாட்டி கேட்க, ஆமாம் விஜயா என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? இந்த சின்ன பையன் கூட பார்க்காம ஆள் வச்சு சிந்தாமணி மூலமாக கடத்த முயற்சி பண்ணியிருக்கா. திரும்பவும் இந்த கிருஷி விஷயத்தில் அவள் சும்மா இருப்பான்னு எனக்கு தோணலம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிருஷி இந்த வீட்டில் வச்சுக்கவும் பயமாக இருக்குது. அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் எனக்கு மனசு இல்லை. ரொம்ப குழப்பத்தில் இந்த நாள் தான் நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை இங்கே விஜயா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, விஜயா வெளியே வராங்க. வெளியே வந்த விஜயா, அத்தை எப்பத்த வந்தீங்க? வந்ததும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வீட்டில் இருந்தா தானடி நான் வந்தது உனக்கு தெரிய போகுதுன்னு சொல்ல, எங்கடி போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க, வேற எங்கம்மா போயிட்டு வந்திருப்பான், இவன் அந்த சிந்தாமணியை போய் பார்த்துட்டு வந்திருப்பான்னு சொல்லும்போது, சிந்தாமணியா? யார் அந்த சிந்தாமணி? எந்த சிந்தாமணி அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மாவுடைய கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்க ஒரு லேடி தான் பாட்டி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மனோஜும். அதை கேட்டதும், சிந்தாமணி இந்த பேரை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பாட்டி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தன்னு சொல்ல, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சின்ன பையனை கடத்த முயற்சி பண்ணியிருக்கேன். கடத்தல் தொழிலில் வேற நீ இறங்கிட்டியா? என்ன அண்ணாமலை இவ இவ்வளோ ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா? நீயும் இந்த பொம்பளை மாதிரி ரவுடிசம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அத்தை அதெல்லாம் இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் சிந்தாமணியை பற்றி எதுவுமே சொல்லலையேம்மா, அப்புறம் எப்படி சிந்தாமணியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சிந்தாமணின்னு பேரை கேட்டதுமே, அவளை இந்த கடத்தல் தொழிலை செய்கிறான்னு கேட்டதுமே அவள் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல, இன்னமுமாட உனக்கு தெரியல இந்த சிந்தாமணி யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. யாரத்தை உங்களுக்கு சிந்தாமணி ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்குறப்போ, வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பாட்டி சொல்கிற விஷயத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு அவளை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு அவளை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவள் என்ன உன் கிளாஸுக்கு வர ஒரு ஸ்டூடெண்ட்டு நினச்சிட்ருக்கியா, இல்லை உங்ககிட்ட யோகா கற்றுக்கக்கூடிய ஒரு ஆளை நினச்சிட்ருக்கியா? அவள் யார், எதுக்கு வரா, ஏன் வரான்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் அப்படின்னு பாட்டி பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டதும் அங்கே நிற்கிற விஜயாவுக்கு ஒன்றுமே புரியலை. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவும் அப்போ உடனே பாட்டி சொல்கிறாங்க, சிந்தாமணி யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டி வந்ததுலேருந்து பில்டப் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு அங்கே மனோஜ் சொல்ல, டேய் அவள் யார் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பிரிக்கணுன்றதான் அவளுடைய எண்ணமும் கூட. அதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் அம்மாவுடைய கிளாஸில் சேர்ந்து உங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டாக இப்போ நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பாட்டி சொல்ல வரீங்கன்னு வீட்டில் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ தான் பாட்டி விஷயத்த சொல்கிறாங்க, சிந்தாமணி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான். அண்ணாமலைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அவளை நல்லா தெரியும். அவளும் குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அண்ணாமலை பற்றியும் அண்ணாமலையோடைய நல்ல குணத்தை பற்றியும் கேள்விப்பட்டு அவனை சிந்தாமணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்டாங்க. ஆனால் அப்போ எனக்கு அந்த குடும்பத்து மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை. முக்கியமாக சிந்தாமணி அவள் ஒரு இங்கே அப்போவே ரவுடிசம் பண்ணுற மாதிரியான ஒரு தொழிலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போவே அவங்க குடும்பத்தில் இருக்க யாரையும் பிடிக்காம தான் அவங்கள திட்டி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் தான் விஜயாவை பார்த்து விஜயாவை கல்யாணம் பண்ணி வச்சேன் எங்கள் அண்ணாமலைக்கு. அதுக்கப்புறமா அண்ணாமலை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காமல் சென்னைக்கும் வந்துட்டான். அதுக்கப்புறமா இந்த சிந்தாமணி வீடு தேடி வந்து அங்கே எல்லார் முன்னாடியும் சாவை விட்டுட்டு போனான். என்னைக்கா இருந்தாலும் உன் பையனுடைய வாழ்க்கை சீரழிய போகிறது என்னால் தான். வெளியில் ஒரு பொண்ணை பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவன் குடும்பம் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்த போகிறன்றதை பார்த்துக்கிட்டே இருன்னு அன்னைக்கு சொன்னான். அது மட்டும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்ணையே அவன் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க நான் என்ன முயற்சி பண்ணணுமோ அதை செய்கிறேன்னு சொன்னான். அப்புறம் பல விஷயத்துக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியல. ஒரு வழியாக அவளால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நீயே அந்த வேணையை வீடு தேடி கொண்டு வந்திருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணாமலைக்கிட்ட நீ தினமும் திட்டு வாங்குறதும் இந்த வீட்டில் அவன் உண்மையில அதிகமாக கோவப்படுறதும் யாரால் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்குறாங்க.
இதை சொன்னதுமே விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அத்தை என்னத்தை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜயா, கொஞ்சம் நீ அதை யோசிச்சு பார்த்தாலே உனக்கு அது தெரிய வேண்டாமா? சிந்தாமணி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய போனதுனால தான் இந்த வீட்டில் உனக்கும் அண்ணாமலைக்கு பிரச்சனை வருது. இன்னமும் சிந்தாமணி சொல்கிற விஷயத்த நீ கேட்டு நடந்துகிட்டே இருந்த அப்படின்னா சிந்தாமணியால் உன் வாழ்க்கையே நில குலைஞ்சு போகும். அவள் சொன்ன மாதிரி அவள் விட்டு சபதத்தில் அவள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாள். உன்னைய இங்கே பிரித்து வச்சுட்டு அவள் போகிறதான் அவளுடைய எண்ணம். ஏன்னா இப்போ கூட அவள் புருஷன் கூட சேர்ந்து வாழலன்றதையும் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவள் கூட எந்த மனுஷனாலையுமே வாழ முடியாது. அந்த கோபமும் அவளுக்கு இருக்கும். அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்வான். இன்னைக்கு நான் என் புருஷனை கூட சந்தோஷமாக இல்லாமல் தனியே என் பொண்ணை வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவளுக்கு அந்த கேள்வி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்டதும் விஜய் அதிர்ந்து போக, பாட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த சிந்தாமணி பாட்டியோடைய இடத்துல இருந்து அப்போதில் இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு எதிரியாக தான் இருந்துகிட்ருக்கு. நான் கூட மீனாவுக்கு முளைச்ச புது எதிரின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ இந்த வீட்டுக்கு மீனாவாலையும் என்னாலையும் தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. பிரச்சனையை இப்போ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கதே நீங்கள் தான் அப்படின்னு முத்து வந்துட்டு விஜயாவை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத. அவள் கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையை பார்த்தனா அப்புறம் அவள் கொஞ்ச நாள் ஜெயில் தண்டனை ஜெயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. அவளை மாதிரி நீ உள்ளே போய் உட்கார வேண்டியது இருக்கும். அவளை மாதிரினா அவளே உன்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருவான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு பதில் பேச முடியாமல் வாயடைச்சு போய் ரொம்ப பயந்து போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் கிருஷி ஓடி வராங்க. ஓடி வந்த கிருஷும் எங்கள் பாட்டியை பார்க்க கிருஷும் பாட்டியை தூக்கி கொஞ்சவும் செய்கிறாங்க. பாட்டியும் கிருஷி வந்துட்டு கொஞ்சிறாங்க. அதுக்கப்புறமா நல்லா பேசிகிட்டு இருக்க பாட்டி கடைசியாக வந்துட்டு வீட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி விஜயாவை பார்த்து ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பார், இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும், இனிமேல் நல்லதே நடக்கும்னு நினச்சி யோசிச்சு பாரு. நீயும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை போய் சிக்கவும் மாட்டேன். தேவையில்லாத அந்த சிந்தாமணி கிட்ட போய் சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக, உன்னை அடிக்கணுன்ற ஒரு கோவத்தோட தான் வந்தேன். இனி அந்த வேலையை நான் செய்ய போகிறதில்ல. அந்த வேலையை நீயே செய்வ அந்த சிந்தாமணி கிட்டன்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கும் அடுத்த நாள் விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிந்தாமணி வராங்க. திரும்பவும் கிருஷை பற்றி ஏதாவது விஷயத்தை பேசி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அப்படி இல்லைன்னா அந்த முத்துமீனா வெளியே அனுப்பணுன்ற ஒரு ஐடியாவோட தான் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்த இங்கே சிந்தாமணிக்கிட்ட அங்கே வந்த சிந்தாமணியும் தன்னுடைய ஐடியாவை விஜய் கிட்ட சொல்ல போகிறாங்க. விஜயாவும் கொஞ்ச நேரம் அவங்க கொடுக்குற ஐடியாவை காதால் கேட்டுட்டு இருக்கும்போதே, இங்கே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது மாஸ்டர், இதை மட்டும் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, பயங்கர கோவத்தில் இருக்க விஜயா பல்லான்னு ஒரு அறையை எங்கள் கணத்தில் விட்டு, இதுக்கப்புறம் இங்கே வந்து என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ யார், எதுக்காக வந்திருக்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. முதல்ல போடி வெளியே அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க எங்கள் சிந்தாமணி. நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. என்னாச்சு சிந்தாமணி, இப்போல்லாம் என்னை விட உனக்கு சிந்தாமணி தானே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்வதி கேட்க, உனக்கு தெரியாது பார்வதி, சிந்தாமணி எப்படிப்பட்டவன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போகும் செய்ய, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு பார்வதி யோசனையோடு நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து விஜயா வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஆடுற சேரில் உட்காந்துக்கிட்டு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு பலத்த யோசனையில் இருக்காங்க. சிந்தாமணி அடி வாங்கின கோபத்தில் இனி என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் நம்மளை செய்யலாம், நம்ம குடும்பத்தையும் செய்யலான்ற ஒரு யோசனை இங்கே விஜயாவுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் முத்து நடந்த விஷயத்த பார்வதி மூலமாக கேள்விப்பட்டுட்டு, அந்த சிந்தாமணி சாதாரண ஆள் கிடையாது, அவங்களே அடித்து தூக்கி வீசிட்டு வந்திருக்காங்க அம்மா. இனி அந்த லேடி கோபத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ம குடும்பத்தை சுற்றி இருக்கவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த சிந்தாமணியால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுமா, அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு முத்து சொல்ல, அதை கேட்ட விஜயா ஒரு கலக்கத்தோடய உட்காந்துருக்காங்க. ஆனால் சிந்தாமணியே இவ்வளோ பெரிய ரவுடிஷம் பண்ணிக்கிட்டு இங்கே விஜயா கையால் அடி வாங்கிக்கிட்டு வீட்டில் போயிட்டு அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணுறாங்க. விஜயா எதுக்காக நம்மளை அடித்தா, ஏன் அடித்தான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு யோசனை இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்குது சிந்தாமணிக்கு. சிந்தாமணி, நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கேன்னு பல குழப்பத்தில் இருக்காங்க.